Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து ஜனவரி 2nd. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து லைவில் வந்து எடுத்தோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேற்று லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000 கீழே வந்து நம்ம செல் பண்ணுவோம். அதே சமயம் வந்து 43,200க்கு மேலே போனால் நம்ம பை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஐடியெலாம் இன்றைக்கி இருந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மார்னிங் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 43,000 கீழே வரல. மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு பை பிரேக் அவுட் சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 43,200க்கு மேலே நமக்கு வந்து பை பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணால் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சைட் போக போகிறோம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து பை சைட் போக மாட்டோம். ஜஸ்ட் நம்ம வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து நமக்கு 43,300 வரைக்கும் போயிடுச்சு, 350 வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட்டு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கீழே வரும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஸோ கன்சால்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து நம்மளால் செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ட்ரெண்ட் வந்து அப்பு. ஸோ அப் சைடில் இருக்கும்போது என்னால் செல் பண்ண முடியாது. ஸோ 43,200 வந்து நான் செல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரிட் ஸ்டாப் லாஸ் வச்சு நான் வந்து செல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே பிரேக்கர் கொடுத்துருச்சு. ஸோ நமக்கு வந்து 43,200 கீழே கொடுத்தா நம்ம வந்து செல் பண்ணுறோம். அப்படி இல்லைனா நம்ம செல் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரீடெஸ்ட் வரணும். ஸோ ரீடெஸ்ட் வந்தால் தான் நம்மளால் செல் பண்ண முடியும். ரீடெஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜர் ட்ரெண்ட் அப் சைடில் இருக்குது. ஸோ ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நம்மளால் போக முடியாது. ஸோ நம்ம வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகிறோம். ஸோ செல் பண்ணும்போது நம்ம வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதே சமயம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிட் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த செல் சிக்னலை வந்து நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த செல் சிக்னலை இக்னோர் பண்ணிட்டேன். நான் வந்து ட்ரேட் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஸோ ஃபர்தராக எதுவும் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேலே வந்து மறுபடியும் 43,200க்கு மேலே வந்துச்சு. ஸோ இப்போ இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இங்கே இல்லை. ஸோ நம்ம வந்து இங்கே செல் பண்ண முடியாது. ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக கீழே வருது. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு பெருசாக ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் இன்றைக்கி நமக்கு ட்ரேட் கிடைச்சா மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கேருந்து நான் இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் கொடுத்தாலும் நான் வந்து பை பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிருச்சுன்ற பட்சத்தில் நான் வந்து பை பண்ண போகிறேன். ஸோ என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து 43,350 வரைக்கும் போகணும். சரிங்களா? அதான் என்னோட ஐடியல் எக்ஸ்பெக்டேஷன். 245ல் வந்து நமக்கு ஒரு பிரேக்கர் கொடுத்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல என்னோட ஐடியல் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஐடியல் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இதான் வந்து என்னோட ஐடியல் என்ட்ரி. ஸோ என்னோட லாங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 43,370. என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டில் கீழே தான் என்னோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லைவ் பொசிஷன்ஸை பார்ப்போம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,200 CA வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அந்த ரெட் கேண்டில் தான் கிட்டத்தட்ட எடுத்தேன். ஸோ என்னோட பை ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 307 rupees. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அட்லீஸ்ட் 360 வரைக்கும் போகும். ஸோ நமக்கு வந்து ஒரு லிமிடெட் டைம் ஆஃப் கேண்டில்ஸ் தான் இருக்குது. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 245லேருந்து 330 ரஃபாக வந்து ஒரு 350 minutes கேண்டில்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டார்கெட்டை பிளான் பண்ணணும். ஸோ அதனால் என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360ல் நான் வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ ஃபர்தராக மார்க்கெட் போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செல் ஆஃப் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் வந்த உடனே நான் வந்து என்னோட ட்ரேடை கட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 pointsல வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா டைமும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் ஈவனில் முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து இன்ட்ராடே நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரீசன் எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்து எதுவும் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிரேக் ஈவனில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து 15 minute டைம் ஃப்ரேமில் இருக்கோம். ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ்க்கான கேரக்டரிஸ்டிக் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ அதுதான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இந்த ஸ்விங்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நமக்கு வந்து இங்கே வரணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து இந்த ஸ்விங்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 43,100க்கு கீழே வந்தால் மட்டும்தான், அதாவது 4300 கீழே மார்க்கெட் நல்லா வரும்போது ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கும்போது நமக்கு வந்து செல்லிங் நடக்கும்.
ஸோ ஒன்ஸ் செல்லிங் நடந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் 42,800 42,700 சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அதுவே வந்து அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 43,300க்கு மேலே வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். நமக்கு 43,300க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஒரு நல்ல மொமெண்டமோட வச்சிருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து 43,500 ஈஸியாக உடச்சிடும். ஸோ ஆல் டைம் ஹை போகிறதுக்கு நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கன்செப்ட் பண்ணுவோம். ஸோ இதோட பிரேக் அவுட்டில் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பிரேக் அவுட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் பிரேக் அவுட் லெவல் அண்ட் செகண்ட் பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இந்த லெவல் தான் நமக்கு செகண்ட் பிரேக் அவுட் லெவல். ஸோ அப்படி பார்க்கும்போது அதாவது 43,300க்கு மேலே பை 43,100க்கு கீழே நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.